வெல்கம் டு வாட்டர்ஃபால்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம திருக்குறள்ல 8வது அதிகாரமான அன்புடைமையோட விளக்கம் பார்க்க போறோம். அன்புடைமை. அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் பொன்கண்ணீர் பூசல் தரும். விளக்கம். ஒருவர் உள்ளத்தில் இருக்கின்ற அன்பை தாழ்பாள் போட்டு அடைத்து வைக்க முடியாது. அன்புடையவர்கள் வெளியிடும் கண்ணீரே அவருடைய அன்பினை பிறருக்கு காட்டிவிடும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. விளக்கம். அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக்கிக் கொண்டு வாழ்வார்கள். அன்பு உடையவர்களோ தம்முடைய உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கு பயன்படும்படி வாழ்வார்கள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. விளக்கம். நம் உடலோடு எவ்வாறு உயிர் பொருந்தி இருக்கின்றதோ அதனை போன்று நாம் வாழும் வாழ்க்கை அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் பயன் என்று சான்றோர் கூறுவர். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை, அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு. விளக்கம். ஒருவன் தன் குடும்பத்தார் உறவினர்களிடம் காட்டும் அன்பு இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களிடத்திலும் உறவு கொள்ளும் விருப்பத்தை உருவாக்கும். அந்த விருப்பமே அனைவரையும் தம் நண்பர்களாக மாற்றும் சிறப்பை தரும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. விளக்கம். இந்த உலகத்தில் வாழும் எல்லா உயிர்களையும் நாம் அன்பு செய்து வாழ வேண்டும். அந்த அன்பான வாழ்க்கையே இன்பங்களுக்கும் எல்லா சிறப்புகளுக்கும் காரணமாக அமையும். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. விளக்கம். அன்பு அற வாழ்க்கைக்கு மட்டும் துணையாக இருப்பதில்லை, வீரச் செயல்களுக்கும் அன்பே துணையாக திகழ்கின்றது. அன்புடையவர்களை காப்பாற்றும் வீரமும் துணிச்சலும் அன்பு கொடுக்கிறது. என்பி லதனை வெயில் போல காயுமே, அன்பி லதனை அறம். விளக்கம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் வாட்டி வதைக்கும். அந்த வெயில் வருத்துவதைப் போன்று அன்பு இல்லாத உயிர்களை அறம் வருத்தும். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர்தற்று. விளக்கம். வறண்ட பாலை நிலத்தில் காய்ந்து பட்டுப்போன மரத்தில் மீண்டும் இலை தளிர்க்காது. அதுபோல மனதில் அன்பு இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கையில் சிறந்த பயன் எதுவுமே இருக்காது. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. விளக்கம். அகத்தின் உறுப்பு அன்பாகும். அந்த அன்பு என்னும் அகத்துறுப்பு இல்லாதவர்களுக்கு உடம்பின் புறத்து உறுப்புகள் எல்லாம் அழகாக இருந்து எந்த விதமான பயனும் இல்லை. அன்பின் வலியது உயர்நிலை, அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. விளக்கம். உயிர் நிறைந்த நம் உடல் அன்பை அடிப்படையாக கொண்டதே ஆகும். அன்பு மட்டும் இல்லை என்றால் இந்த உடல் எலும்பினை தோலால் போர்த்திய வெறும் வெற்றுடம்பே ஆகும். எனவே நாம் அன்புடன் வாழ வேண்டும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வாட்டர்ஃபால்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.